அவங்க நிறைய ரெஃபர் பண்ணிட்டு வந்து நம்ம பேசுறது அதை வந்து நீங்கள் கவனமாக பேசணும். ஏன்னா நம்ம வந்து கன்னடம் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், ஹிந்தி படிக்கிறோம், ஆனால் எல்லாம் என் தாய்மொழியில் தான் ஏசுறோம். இந்த தெலுங்கா இருக்கிற கன்னடா இருக்கிற எதுவாக இருந்தாலும் தாய்மொழி வந்து கண்டிப்பாக வந்து அவசியம். அது தாய்மொழியை கொடுத்தீங்கன்னா தான் நம்ம எது பண்ணணுமோ டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். யோசிக்கிறது எல்லாமே அதுதான். ஆகையால் இந்த நேரத்தில் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. இங்கே வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கின்றேன். முதலாவதாக நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்ய ஆசிரியர் மனோகர் அவர்களே, அருட்தந்தை மேலாளர் பள்ளியின் முதல்வர் பயாஸ் அருண்குமார் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யும்படி மாஸ்டர் மனோகரை அழைக்கின்றேன். அடுத்து நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினராக தூய வளனார்பள்ளி சென்ட் ஜோசப் சர்ச், சென்ட் ஜோசப் ஸ்கூல் அங்கிருந்து ரெவரண்ட் சிஸ்டர் அமல ரெஜினா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு மாலை மரியாதை செய்ய திருமதி லதா கிருஷ்ணாவை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து நம் மத்தியிலே இருக்கும் ரெவரண்ட் சிஸ்டர் ஆனந்தி அவர்களுக்கு நம் பள்ளி ஆசிரியை காந்தலட்சுமி அவர்கள் மாலை மரியாதை செய்வதை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து திருமதி ஷாமலா அவர்கள் அழைக்கின்றேன். நம் பள்ளியை சார்ந்த ஆசிரியர் குணசேகரி அவர்களுக்கு மாலையை மரியாதை செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகிறது. வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களை வருகின்ற வரவேற்று மட்டுமல்லாது என்னோடு பகிர்ந்தும் ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களை வரவேற்கின்றேன். எல்லோரும் பலத்த கல்வி அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவர்கள் வருகிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தொடர்ந்து மாணவ கம்பெனிகளாகிய உங்களை வருக வருக என்று வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைந்து வரவேற்று மீண்டுமா உங்களுக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்
தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழ் தாய் வாழ்த்து பாடி நம்மை மகிழ்வித்த திருமதி பிரீத்தி, திருமதி ஜாய்ஸ் அவர்களுக்கு நன்றி. வேர்வை துளிகள் சிந்தாமல் முன்னேற முடியுமா? கனவுகள் கண்டால் மட்டும் போதும், நிழல்கள் நிஜமாகும். காகித பூக்கள் எங்கேனும் மணக்குமா? உழைப்பின்றி உயர்வு இருக்கும். அடுத்து உழைப்பே உயர்வு தரும் என்ற தலைப்பில் பேச மாணவி ஷைனி ஃப்ளாரட் அவர்களை அடித்து பேச அழைக்கின்றேன். கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலையை உனக்கில்லை ஒத்துக்கொள். சோம்பலை ஒதுற்றி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சாதனை படிக்கும். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு உழைப்பே உயர்வு தரும் என்பது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை மறந்து கூலி தரும் என்பது தெய்வ புலவர் திருவள்ளுவரின் வாக்கு. சோம்பேறியாக இருந்தால் சிலந்தையும் உன்னை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு கொடை பிடிக்கும். அடுத்தவர் வெற்றியை கொண்டாடும் நாம் நமது வெற்றியை கொண்டாட பல தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்றால் உழைப்பு அவசியம் அல்லவா? விடாமுயற்சி என்ற அற்புதமான வழியை பின்பற்றியவர்களே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் எனலாம். சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் பார்த்து பார்த்து அந்நியரிடம் அடிமையாய் போன இந்தியா இன்று சுதந்திர காற்று வீச பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வேகமாக வளர்ந்து வரும் நாடாக மாறி வருகிறது என்றால் அதற்கு உழைப்பே காரணம். அல்லும் பகலும் வெறும் கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டிக் கொண்டால் முன்னுக்கு வர முடியுமா? இல்ல வாழ்க்கையில் முன்னேறதான் முடியுமா? அடிமையாய் உறங்கிக் கொண்டிருந்த சமுதாயத்தை சமத்துவம் என்ற அடிப்படை கொள்கையை நாட்டுக்கு வழங்கி உலகையே வியர்க்க வைக்கும் அளவிற்கு உலகின் மிக நீளமாக சட்டத்தை இயற்றிய மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சாதி வேறுபாட்டினால் ஒதுக்கப்பட்டு சென்ற இடமெல்லாம் அவமானத்தை அனுபவித்து தமது கடுமையான உழைப்பினால் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றியவர் என்றால் அது மிகையாகாது. இவரை பற்றி கூற வேண்டும் என்றால் சட்டத்தை அணு அணுவாக செதுக்கியவர், தாழ்த்தப்பட்ட மக்களின் பிதாமகன், இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை வகுத்துவர், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் என்று கூறிக்கொண்டே போகலாம். இத்தகைய உயர்வை அடைந்தார் என்றால் இதன் பின்னணி அவரது உழைப்பே எனலாம். அடுத்தது இந்தியாவின் கடைக்கோடி ரம்யமான இயற்கை காட்சிகளை கொண்ட ராமேஸ்வரத்தில் பிறந்து பல கஷ்டங்களை கடந்து கல்வியில்லா குடும்பத்தில் வளர்ந்து சிறு வயது முதலே சிறு சிறு பணிகளின் மூலமாக தன் குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்து கல்வியுடன் கூடிய பல ஆராய்ச்சிகளை செய்து ஏககண மனிதன் என பெயர் பெற்றவர் நமது மறைந்த முதல் குடிமகனான தேசத்தின் சிறந்த ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். ஒரு மனிதனை உயர்த்துவது கல்வியுடன் கூடிய உழைப்பே என்பதை இவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அன்பானவர்களே, உழைப்பு என்பது மனதளவிலோ உடலளவிலோ 100% உழைப்பல்ல. உயர்ந்த குறிக்கோளுக்காக விடாமுயற்சியுடன் உழைப்பே உயர்வு தரும். அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மிக அதிக கண்டுபிடிப்புகளை நாட்டுக்கு வழங்கி அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கல்வி கற்கவே தகுதியற்றவர் என்று பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்கப்பட்ட மாணவனால் வீட்டிலிருந்தே சிறு வயது முதற்கொண்டே பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் இவர். முடியாது என்ற வார்த்தையை அகராதியில்
தலைமுறையை கடந்து காலத்தால் அழியாத பேர் கொண்ட இவரின் கண்டுபிடிப்புகள் இன்று வரையில் வியக்கத்தக்கது என்றால் அன்று அவரது அயராத உழைப்பே காரணமாகும். பேரளவிலோ பிச்சை, வாங்குவதோ கோடிகள். தமிழகத்தின் பெருமை திரு சுந்தர் பிச்சை அவர்கள். தூங்கா நகரம் மதுரையில் பிறந்து சென்னையில் ஜவஹர் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் படிப்பை முடித்து மேற்கு வங்காளம் கோரக்பூரில் ஐஐடி முடித்து அமெரிக்காவின் ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய புரட்சியை செய்தவர். மைக்ரோசாஃப்ட், கூகுள் சர்ச், ஃபயர்பாக்ஸ், ஆண்ட்ராய்டு இவைகளை எல்லாம் ஒரு புதிய கோணத்தில் வடிவமைத்து அலைபேசி எனும் செல்போன் உலகத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர். அனைத்து சாதனைக்கும் ஒரே காரணமாக இருப்பது அவரது இருந்த உழைப்பு 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 என்ற தாரக மந்திரமே. இன்று இவர் வாங்கும் சம்பளம் உலகில் இவரை மிஞ்ச எவரும் இல்லை என்றால் வியப்பை தருகிறது. நடுத்தர வர்க்கத்தில் பிறந்து வாழ்வின் உச்சநிலையுள்ள திரு சுந்தர் பிச்சை கூறுவது இதுதான்: லட்சியத்தை அடைய உழைப்பினாலே மட்டும் சாத்தியம் என்றார். உயிர் வானிலே சிறகடித்து பறக்கும் கழுகு போல நீ வாழ்வின் உச்சநிலையை அடைய வேண்டும் என்றால் உழைப்பே உனக்கு உயர்வு தரும். மலை தடுக்கி யாரும் கீழே விழுவதில்லை, சிறு கல் தடுக்கி விழுவதுதான் இயல்பு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றோர் அனைவரும் பல இன்னல்களை கடந்து வந்தவர்களே. நம் வாழ்வில் உச்சநிலையை அடைய வேண்டும் என்றால் உழைப்பு தான் நம்மை உயர்த்தும். கடைசியாக ஒன்றை கூடி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உலக செய்திகளின் தலைப்புச் செய்தியாக இருந்தது குகேஷ். 17 வயது நிரம்பிய மாணவர். ஒட்டுமொத்த உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது அவரது உலக செஸ் சாம்பியன் என்ற பட்டத்தை. கேல் ரத்னா என்ற விருதை வாங்கி பெருமை கொள்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் பள்ளியின் மோட்டோ சக்சஸ் டு லேபர், உழைப்பே உயர்வு தரும் என்பதுதானே தாரக மந்திரம். இதனை உணர்ந்து ஏற்று உழைத்து நம் வீட்டிற்கும் நம் நாட்டிற்கும் ஏன் நாம் படித்து வருகின்ற பள்ளிக்கும் பெருமை சேர்ப்போம் என கூறி, உழைப்பின்றி உயர்வேது, உழைப்பே உயர்வு தரும், உழைப்பே உயர்வு தரும் என கூறி நன்றியுடன் கலந்த என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது என வள்ளியமின் வாக்குக்கு ஏற்பு திறன் குரலில் அதன் சிறப்பையும் பற்றி பேச மாணவர் தீபக் கேலவை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் தீபன் கேலி. நான் 10ஆம் வகுப்பு மாணவன். இன்று நான் திருக்குறளை பற்றி கூறப்போகிறேன். தமிழுக்கு பெருமை சேர்த்து திருக்குறளை படைத்தவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற பொதுமறையான திருக்குறளை தந்தவர் திருவள்ளுவர். இவருடைய குறளை கடுகை துளைத்தேடு, கடலை புகற்றி குறுகி தரித்த குறள் என்று இடைக்காணால் கூறுகின்றார். அணுகை துளைத்தேடு, கடலை புகற்றி குறுகி தரித்த குறள் என்று ஔவையார் புகழ்கின்றார். தமிழ் மறை என போற்றப்படும் திருக்குறளை தமிழுக்கு அளித்து தமிழுக்கு இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய பெரும் புகழை சேர்த்தவர் திருவள்ளுவர். வான்புகழ் வள்ளுவான் உலகிற்கு தந்து பெருமையுற்றது தமிழ்நாடு. திருக்குறளில் 1330 பாக்களாக, முப்பாலாக, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 வகையான அனைத்து உன்னதமான படைப்புகளை மக்களுக்கு தந்தவர் பொய்யா புலவர் திருவள்ளுவர். இவர் ஒரு தெய்வ புலவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணில் தோன்றியவர் இந்த புலவர். இப்பொழுது நான் 4 திருக்குறள் மற்றும் அதன் விளக்கத்தை கூறப்போகின்றேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தர. கற்க என்றால் கற்றுக்கொள்வது,
எல்லாம் கற்றுக்கொள்வதை நாம் நமது வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பது திருவள்ளுவர் இங்கு விளக்கமாக கூறுகின்றார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை. செல்வம் என்றால் சேர்த்து வைக்கின்ற பொருட்கள் ஆகும். ஞானம், காசு ஆகவே எல்லாம் செல்வமாகும். ஆகவே செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். செவி என்றால் கேட்கின்ற ஒரு செல்வமாகும். நாம் கேட்கின்ற ஒரு அர்த்தமாகும். ஆகவே நாம் திருக்குறள் இப்பொழுது இப்படியே சொல்லுகின்றார். செல்வம் என்றால் இன்னார் செய்தாரே உறுத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடு. இன்னார் என்றால் பிறர். பிறர் நமக்கு நம்பிக்கை துரோகம் மற்றும் பொய் எதனால் சொன்னால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் விளக்கமாக கூறுகின்றார். ஆகவே நாம் திருக்குறளை கடைபிடித்து நாம் எல்லாம் திருக்குறளை நம் வாழ்க்கைக்கு பயன்படுத்துமாறு நான் எல்லாரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தீபன். இந்த நாட்டின் முதுகெலும்பு மாணவர்கள். அவர்கள் வெற்றி வளர்ச்சி ஏது? நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்களின் பங்கு என பேச வருகிறார் மாணவி விஷாலி. அவையோர் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரு விஷாலி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்களின் பங்கு என்ற தலைப்பை குறித்து பேச வந்துள்ளேன். நம்முடைய நாட்டின் வளர்ச்சி மாணவர்களின் கையில் தான் உள்ளது. அதிக திறமைகளை வெளிப்படுத்தும் பருவம் இது. இந்திய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். நம்முடைய நாட்டின் சக்தி மாணவர்கள் தான். வேலி போட்டால்தான் விலங்குகள் பயிர்களை மேயாது. தேசிய தலைவர்கள் அவர்களுடைய பங்கு செலுத்தியதால் சரித்திரத்தில் நிலைத்திருக்கிறார்கள். மண்ணை குழைத்தால் தான் பாண்டம் வரும். இந்தியாவின் மாணவர்கள் வேலியாக இருந்தால்தான் தீவிரவாதம் தலை தூக்காது. ஒளி தரும் நெருப்பாக இருக்க வேண்டுமே தவிர ஒளிக்கும் நெருப்பாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் இதற்கு உதாரணம். மாணவ பருவத்துக்கான பயிற்சிகளை மாணவர்கள் செய்ய வேண்டும். அதிக மாணவர்கள் உள்ள நாடு நம் இந்திய நாடு. இந்தியாவின் மாணவர்கள் நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற முடியும். அதற்கு முதலில் ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஏற்றுமதி அதிகரித்தால் நம் நாட்டின் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் அதிகரித்தால் நம் நாடு வல்லரசு நாடாக மாற முடியும். இதற்கு அனைத்து துறைகளிலும் பெருக வேண்டும் என்றால் அது நன்றி. நன்றி விஷாலி. செம்மொழியாம் தமிழ் மொழியாம் கல் தோன்றி வந்தமொழி தமிழ் பயன் தமிழ் பேச செம்மொழியாம் தமிழ் மொழியாம் எனும் தலைப்பில் பேச. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சுசேமேரி. நான் 8வது வகுப்பு படித்துக் கொண்டு வருகிறேன். நான் இப்பொழுது செம்மொழி மற்றும் தமிழ் மொழி பற்றி பேசப் போகிறேன். உலகில் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகிறது. இவைகளில் தமிழ் மொழி ஒரு பழமையான மொழியாகும். அவன் பேசும் மொழியிலே அவன் தரம் அறியப்படுகிறது. பழமையான அவை அனைத்தையும் கருத்தாளமிக்கவை. திருக்குறள் ஒரு அரிய பொக்கிஷமாகும். இதை படிக்கும் போதே அறம் பொருள். இதை எழுதியவர் வன்புகழ் தந்த திருவள்ளுவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல புத்தகங்களில் எழுதப்படுகின்றது. அவைகள் ஓலைகளாக இருந்தது. கணிதம் ஊரே யாவரும் கேலி என்ற பாடல் உலக தத்துவமாக பார்க்கப்படுகின்றது. சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, நாலடியார் இவைகள் எல்லாம் தமிழர்களின் வீரத்தை பற்றியும் வருங்கால நெறிமுறைகளையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது. இதுடன் எனது உரையை நான் முடிக்கின்றேன். நன்றி. நன்றி.
குருடு செவிடு இன்று பிறப்பது அரிது. பெண்ணவர் பிறப்பதற்கு நல்ல மாதவம் புரிந்திருக்க வேண்டும் அம்மா என்ற பாரதியின் கூட்டுப்படி அடிமை பெண்ணாக இருந்தது போதும், புதுமை பெண்ணாக மாறு என்று போராடிய சாவித்ரிபாய் பூலே, மகாத்மா காந்தி, ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் கூறி பெண் கல்வியை முக்கிய 10ஆம் வகுப்பு மாணவி நட்டாஷா புஷ்பிகா. இங்கு அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் 10வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னோட தலைப்பு பெண் கல்வியின் முக்கியத்துவம். பெண் என்றாலே அன்பில் தாயாக, அழகில் தேவதையாக, வெற்றிக்கு மாலையாக, கண்டிப்பில் ஆசிரியராக திகழ்பவர் தான் பெண். கொண்டும் இருக்கும் பெண்களின் பாடு எத்தனையோ எத்தனையோ. ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை தான் வேண்டுமா, தந்தைக்கு கடைமகள், இப்படி ஆண் வாரிசை தான் தேடுகிறார்கள். அதே பெற்றவர்களுக்கு பெண்ணை பெற்று விட்டால் அந்த பெண் செலவு திருமண செலவு என்று புலம்புகிறார்கள். அதனால் பெண்களுக்கு முழுமையான கல்வி வழங்கப்படுவதில்லை. இந்த காலத்தில் பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமாக சம்பாதிக்கிறார்கள். அந்த காலத்தில் அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்று பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அது அர்த்தம் நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்தில் அடுப்பில் தான் சமைக்க வேண்டும். பெண்கள் ஒரு படி பூ வைத்துதான் சமைப்பார்கள். அப்படி சமைக்கும் போது அந்த பூ வாடி போய்விடும். அதனால் பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், குளித்து முடித்து சமைத்து அதுக்கப்புறமாக பூ வைத்துக்கொள் என்று சொல்வார்கள். அதுதான் அடுப்பூதும் பெண்ணுக்கு ஒரு படி, அதாவது ஒரு முழம் பூ எதற்கு என்று சொல்வார்கள். ஆனால் நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால், படிப்பு கல்வி எதற்கு என்று புரிந்து கொண்டோம். அது தவறான பதில். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்து விட்டால் அந்த குடும்பத்துக்கே அமுத சுரபி என்னும் ஒரு அச்சை பாத்திரம் அது கொடுக்கும். இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே அது பயன்படும். ஒருவேளை அந்த பெண்ணோட கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் பெற்ற பிள்ளையை காக்க அந்த படிப்பு உதவும் அல்லவா? தொட்டிலை ஆட்டும் கை இந்த உலகை ஆளும் கை, அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த காலத்தில் ஜான்சி ராணி லட்சுமிபாய், கித்து ராணி சென்னம்மா போன்றவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். பின்பு தமிழ்நாடுக்கு ஜெயலலிதா, இந்தியாவுக்கு இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். இப்பொழுது திரௌபதி முர்மு மற்றும் கேஜிஎஃப்க்கு ரூபகலா மேடம் அவர்கள் ஆள்வார்கள். ஏன் நீங்கள் நாட்டை எடுக்கிறீர்கள்? நாம் பள்ளியை எடுத்துக்கொள்வோம். ஆண் ஆசிரியரை விட பெண் ஆசிரியர்கள் தான் அதிகம். நாம் தலைமை ஆசிரியர்களும் பெண் தான். உங்க முன்னாடி நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிற காரணமும் என் தாய் தான். என் தாய்க்கு கல்வி இருந்ததால் தான் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்து நான் முன்னாடி பேசுகிறேன். சாவித்ரிபாய் பூலே அவர்தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். அந்த விருது தான் நாம் தலைமை ஆசிரியருக்கு கிடைத்தது. ஏன் கிடைத்தது? தான் இந்த விருது அவர்களுக்கு கிடைத்தது. பெண்கள் இந்த நன்றாக இருந்தால்தான் அந்த விதைகள் செடியாக மாறி கனிகளுக்கு கல்வியை கொடுக்கும். இப்பொழுது நாம் முக்கியமான பாகத்துக்கு வந்திருக்கின்றோம். பெண்களின் எழுத்தறிவு ஆங்கிலேய காலத்தில் 2-6% மட்டுமே இருந்தது. பின்பு 1961ஆம் ஆண்டு 17% உயர்ந்தது. பின்பு 1981ஆம் ஆண்டு 28% உயர்ந்தது. பின்பு 2001ஆம் ஆண்டு 50க்கு மேல் சதவீதமாக உயர்ந்தது. இப்பொழுது 2021ஆம் ஆண்டு 90% உயர்ந்தது. 2 எங்கே 1 எங்கே? மூடி சம்பாதித்த நம்ம பெற்றவர்கள் ஆணுக்கு மட்டுமே கல்வியை கொடுக்கிறார்கள்.
ஆனால் அதே ஆண் பிள்ளைதான் இந்த பெற்றவர்கள் பெண் பிள்ளைக்கு கல்வியை கொடுத்தால் அந்த பெண் பிள்ளை நன்றாக சமாளித்து நாம் மாநிலம் பற்றி பார்க்கலாம். கேரளம். கேரளத்தில் 92% பெண் கல்வி இருக்கும் மாநிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் வெறும் 53% மட்டுமே இருக்கின்றது. இதற்காக தான் பல திட்டத்தை அந்த காலத்தில் பாரதியார், மகாகவி பாரதியார் மற்றும் கண்ணன் காமராஜர் அவர்கள், இந்த காலத்தில் சீதா ஆனந்த ராமன் அவர்கள் என்ன திட்டம் சாமஸ்யா எனும் ஒரு திட்டம் மற்றும் சக்சார் பாரத் மிஷன் எனும் முன்னொரு திட்டத்தை தொடங்கி விட்டார்கள். பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். விளையாட்டு துறையில் பி.வி. சிந்து, பி.டி. உஷா, ஸ்மிருதி மந்தனா மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் இன்னும் அங்கே இருக்கின்றார்கள். ஏன் இருக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு கல்வி கிடைத்தது. அதனால்தான் அவர்கள் தைரியமாக இருக்கின்றார்கள். இந்த கொடூரமான உலகத்தில் பெண்கள் வாழ வேண்டும் என்றால் பெண்கள் நன்றாக படிக்க வேண்டும். வெறித்தனமாக படித்தால்தான் பெண்கள் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு மதிப்பு. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் போல். ஏனென்றால் பெண்கள் நன்றாக இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும். வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு இந்த நாட்டை அழகாக்க பெண் கல்வியை வளர்க்கும். பொன்னை சேர்த்தேன், பொருளை சேர்த்தேன், மண்ணை சேர்த்தேன், மனையை கட்டினேன் என்று இருக்காமல் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நான் பேசிய தமிழில் ஏதாவது பிழை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி நடாஷா. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இனத்தென்றலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை. விவிலியத்தை முழுமையாக படித்து அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இந்துவாக இருந்து கொண்டு இயேசு காவியம் என்னும் ஜீவியத்தை எழுதினவர். ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றிய கவிஞர் கண்ணதாசனின் காலத்தில் எழுதிய பாடல்களை பேச வருகிறார் டைட்டஸ் பால். தமிழ் பற்று விழாவுக்கு நீதிபதியாக அமர்ந்திருக்கும் அவர்களுக்கும் அன்பு திரு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மத்திய வேளையின் வணக்கங்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் என் அன்பான ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் ஆரம்பிக்கிறேன். என் பெயர் டைட்டஸ் பால். 10 கண்ணதாசனின் பாடல்களை பற்றி பேச வருகிறேன். கண்ணதாசன் எழுதியதில் பரமசிவன் கழுத்து அந்த பாடல்களின் அர்த்தங்களை கூறுகிறேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அல்லது. இந்த வரியின் அர்த்தம், நீ எப்பொழுது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல அதியாக இருந்தால் இந்த உலகம் உன்னை பற்றி நல்லதாக சொல்லும். உன்னை பற்றி ஆனால் நீ எப்பொழுது அந்த இடத்தில் இருந்து ஒரு சிறிய தவறு செய்தால் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன்னை பற்றி நல்லதாக சொன்ன இந்த உலகம் தீங்காக சொல்லும் மற்றும் உன் நிழலும் உன்னை மிதிக்காது. இதுவே அந்த வரியின் அர்த்தம். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. இந்த வரியின் அர்த்தம், எந்த மனிதன் உன்னை மதிக்கவில்லையோ, உன்னை பற்றி எப்பொழுதும் தீங்கு பேசுகிறானோ அந்த மனிதனின் வீட்டு வாசலை மானமுள்ள மனிதனுக்கு சொன்னார்கள். எதற்கு மானமுள்ள மனிதருக்கு சொன்னார்கள் என்றால், மானம் இல்லாத மனிதனிடம் இதை சொன்னால் ஒரு கல்லிடம் சொன்னதுக்கு சமம். ஆனால் மானமுற்ற மனிதனிடம் சொன்னால் அவனுடைய செவியில் அதை கேட்டுக்கொண்டு அர்த்தம். அடுத்து கண்ணதாசன் எழுதிய புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி அர்த்தத்தை கூறுகிறேன். மனமிருக்கும் மனிதனிடம் பணமிருப்பதெல்லாம் சொந்தம் பண்பம்.
இந்த பாடலின் இந்த வரியின் அர்த்தம், எந்த மனிதனிடம் பணம் இருக்கிறதோ அந்த பணத்தை பிறருக்கு கொடுக்க, பிறருக்கு உதவி செய்ய அவனுக்கு மனமே இருப்பதில்லை. ஆனால் எந்த மனிதனுக்கு மற்றவருக்கு உதவி செய்ய மனம் இருக்கிறதோ அவனிடம் பணமே இருப்பதில்லை. இதுவே அந்த எல்லா சொந்தம் பந்தம் எல்லாம் கூடி வரும். அவனுடைய பணத்தை பார்த்து எல்லோரும் அவன் வீட்டுக்கு வருவார்கள். ஆனால் எந்த மனிதனிடம் பணம் இல்லையோ அவனுக்கு வருவதெல்லாம் துன்பம், கஷ்டம், கடன் தொல்லையாக இருக்கிறது. இதுவே இல்லாத மனிதனிடம் இருக்கிற ஒன்று பணம் இருக்கிற மனிதனிடம் இருப்பதில்லை, அது நிம்மதி. பணம் இருக்கும் மனிதன் அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பது என்று நிம்மதியாக இருக்க மாட்டான். அந்த பணத்தை யார் எடுத்துக்கொண்டு போவார்கள், யார் திருடி கொண்டு போவார்கள் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பான். அவனிடம் நிம்மதி இருக்கவே இருக்காது. ஆனால் பணம் இல்லாத மனிதன் அவன் யோசிப்பது ஒன்றே ஒன்று, நாளை எப்படி அமைவது, அது ஒன்றே. ஆனால் அவனிடம் பணம் இருப்பதில்லை, மனம் இருக்கிறது. அதுவே முக்கியம். இதுவே அந்த வரியின் அர்த்தம். அடுத்து கண்ணதாசன் எழுதிய 6 மனமே 6 என்ற பாடலில் இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளையை பற்றி கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அந்த கட்டளையை நாம் பின்பற்றால் நம் மனதில் எந்த யோசனையும் இருக்காது, எந்த தீங்கும் வராது. முதல் வரி, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் வணங்கும். நிலை உயர்ந்த போது பணிவு கொண்டால் உயர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த வரியின் அர்த்தம், எல்லோருக்கும் நன்மையை செய்தால் இந்த உலகம் உன்னை பார்த்து நல்லதாக சொல்லும். உன் பெயர் இந்த உலகம் முழுவதும் இருக்கும். ஆனால் செய்தால் இந்த உலகம் உன்னை மதிக்கவே உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த வரி எல்லோருக்கும் உன் மீது அன்பு வரும், பணிவு கொண்டால் உன் மீது எல்லோருக்கும் மரியாதை வரும். இதுவே அந்த வரியின் அர்த்தம். நீ உன்னை நினைத்தால் இந்த பாடலை பாடி அதன் அர்த்தத்தை கூறுகிறேன். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத வேண்டும். இந்த வரியின் அர்த்தம், நீ ஒரு நல்ல அதியாக இருந்தால் இந்த தேசம் உயர வேண்டும் என்று யோசித்து இந்த மேடையில் பேசும் போது உனக்கு பூமாலைகள் விடும். ஆனால் நீ எப்பொழுதும் எல்லோரிடம் உண்மையை சொன்னால், எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையை சொன்னால் நீ ஒரு மன்னவன் என்று சொல்வார்கள். தக்கமான மன்னவன் இந்த நாட்டை ஆள வேண்டும். அதை போல எல்லோரும் உன்னை கூறும் போது இந்த உலகத்தில் முதலாவதாக சந்தோஷப்படுவார்கள் 2 ஜீவன். அது உன்னுடைய அன்பான பெற்றோர்கள். உன்னை பற்றி இந்த உலகம் நல்லதாக சொல்லும் போது இந்த உலகத்தில் 2 ஜீவன் மட்டுமே சந்தோஷமாக இருக்கும். அது உன்னுடைய பெற்றோர்கள். அவரை நீ மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுதே படிக்க வேண்டும். உன்னுடைய பெயர் நியூஸ் பேப்பரில் வர வேண்டும் என்று எப்பொழுது இந்த மாதிரி உயர்வான் என்று எல்லா பெற்றோரின் மனதிலும் அது இருக்கும். நாம் அவருடைய மனதில் இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் படிக்க வேண்டும். மாணவர்கள் எல்லோரும் நன்றாக படிக்கிறார்கள். அது எதற்கு என்று உங்களை கேட்டால் நீர் சொல்வீர்கள், அவரிடம் பணம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்று நீர் சொல்வீர்கள். விட்டு கூர்மையாக சிந்தித்து படிக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒரு பெரிய நிலைக்கு வரபடி அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நமக்கு தொலைபேசியில் இருக்கிறது, விளையாட்டில் இருக்கிறது, எல்லோரிடம் பேச வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் படிக்க வேண்டும் என்ற அந்த கவனம் எல்லோர் மனதிலும் சிறியதாக இருக்கிறது. ஆனால் பெரியதாக எல்லோரும் என்றதே மனதில் பெரிய அளவில் ஊக்கமாக இருக்கிறது. அதை விட்டு கவனம் படிப்பில் செலுத்துங்கள். அப்பொழுதே நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் உயர்ந்த அதிகாரியாக அமர வேண்டும். உயர்ந்த இடத்தில் உயர்ந்த அமதி அந்த படிப்பை இப்பொழுதிலிருந்தே கல்வி படிப்பு வேண்டும். அதற்காக நான் கூறி இப்பொழுது நான் விடைபடுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி கைஸ். கண்ணுடைய என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர்
அதாவது கண்ணுடையவரே, கல்லாதவர், படிக்காதவர், முகத்தில் 2 புண் உடையவர் என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியை பற்றி திருக்குறளில் இங்கே வீற்றிருக்கும் நம் பள்ளியின் மேலாளர் அருட்திரு அருள் அடிகளார் அவர்களுக்கு என் பணிவான வணக்க ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் தாயின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு கல்வியின் சிறப்பாகும். என்னை வழிகாட்டிய ஆசிரியர் திரு பிரசன்னா வைலட் மேரி அவர்கள். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அமையாத ஒன்றாக திகழ்வது ஏனெனில் கல்வியே ஆகும். எந்த ஒரு சமூகத்தினரும் இக்கல்வியை கற்பதிலிருந்து விலகிச் செல்வது இன்றைய நவீன உலகில் மிகவும் அரிதாக காணப்படுகிறது. ஏனெனில் கல்வியின் சிறப்பை அனைத்து சமூகமும் அறிந்ததனால் இன்று கல்வியானது மனிதனின் அத்தியாவசிய சிறப்பை பற்றி கூறும்போது, கல்வி கற்றவன் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் பெயர் சமூகத்தினால் மதிக்கப்படுகிறான். இதற்கு காரணம் அவன் கற்ற கல்வி அறிந்ததனால் அதனை கற்பது ஒரு இன்றியமையாத மனித வாழ்வின் அங்கமாகவே மாறிவிட்டது. கல்விதான் மனிதனுக்கு சிறந்த அழிக்க முடியாத செல்வம். நல்ல குணமும் உயர்ந்த எண்ணமும் முன்னேற்றங்களும் கல்வியின் மூலமே அடைய முடியும். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பிச்சை புகிலும் கல்வி கற்பது நன்றி. ஏனென்றால் கல்வி கற்றவனிடம் ஒழுக்கம், நேர்மை, நீதி மற்றும் நாட்டுக்கு சேவை புரியும் மனப்பான்மை உழைப்பின் மூலம் உயர்ந்து காணப்படும். குடும்ப வறுமை போக்கி வளமான வாழ்வுக்கு கல்வி உதவி புரியும். உலகத்தை நல்லவர்களாலேயே முடியும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர், நிலம், உடை தேவையோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு சரியது தவறது என்பதை புரிந்து கொள்ள ஏன், எதற்கு, எப்படி என்று அறிந்து தூக்குமேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தாராம் பகத்சிங். படிக்கின்ற இடம் கூட படுப்பகத்துக்கு அருகாமையை கேட்டாராம் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்று அறுவை சிகிச்சையை அடுத்த நாளுக்கு மாற்றி வைத்தாராம் அறிஞர் அண்ணா அவர்கள். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று ஆகையால் கல்வி என்பது கண் போன்று. கல்வி கற்காமல் இருப்பது கண் இல்லாமல் வாழ்வது போலாகும். அழிக்க முடியாத இக்கல்வி செல்வத்தை வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க கலை. நன்றி, வணக்கம். ஸ்ரீவர்ஷினி, நாம் அறிந்த மொழிகள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் எளிதான மொழி யாரும் காணல் என தேசிய கவி பாரதி பாடியுள்ளார். தமிழும் அதன் சிறப்பை பற்றி பேச மாணவி தமிழ் என்னை அழைத்தது, தலை கொஞ்சம் நிமிர்ந்தது.
மொத்தம் 6809 மொழி உள்ளன. அதில் 6 மட்டும்தான் செம்மொழி. 6 ஒரு மொழி நம் தமிழ் மொழி என்பது நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். உலகில் அதிக எழுத்து கொண்ட ஒரே மொழி நம் தமிழ் மொழிதான். மொத்தம் 247 எழுத்து கொண்ட நம் தமிழ் மொழி 18 உயிரெழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள், மொத்தம் 214 உயிர்மெய் எழுத்துக்கள். வாக்கை 1000 எழுத்து என்பார்கள். அதிலும் நம் உயிரெழுத்துக்களின் சிறப்பு என்னவென்றால், அடிபட்டால் மட்டும் அ ஆ, சிரிக்கும் போது மட்டும் இ ஈ, சூடுபட்டு விட்டால் மட்டும் ஊ ஊ, அதட்டும் போது மட்டும் ஏ ஏ, அயத்தின் போது மட்டும் ஐ, வியர்ப்பின் போது மட்டும் ஓ ஓ, கொக்கரையின் போது மட்டும் ஆவ், விக்கலின் போது மட்டும் இக் என்று நம் தினசரி வாழ்க்கையில் ஒரு முறையாவது பயன்படுத்தும் வார்த்தைகளே நம் உயிரெழுத்துக்கள். உலகில் மொழிக்கென்று சங்கம் உருவாக்கப்பட்டது என்றால் அது நம் தமிழ் மொழிக்கு தான். சுமார் 7ஆம் நூற்றாண்டிலே தமிழ் மொழிக்கு சங்கம் உருவாக்கப்பட்டது. முதலாம் சங்கம் 4445 வருடம் நீடித்தது. தொல்காப்பியம் இவ்வருடத்தில் சேர்ந்தது. 2ஆம் சங்கம் 3700 வருடம் நீடித்தது. 3ஆம் சங்கம் 1850 வருடம் நீடித்தது. இங்கு பேச்சாளர்களும் புலவர்களும் வந்து விவாதம் செய்து சிறப்பான வாதத்தை கல்வெட்டிலும் மூலச்சுவடிகளில் பொறிக்கப்படும். இங்கு பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்தியா, இலங்கை, மடகாஸ்கர், இந்தோனேஷியா இந்நான்கு நாடுகளையும் இணைத்த பெரிய கண்டம் உள்ளது. அதுதான் குமரி கண்டம். இங்கு தமிழர்கள் முதலில் தோன்றிய கண்டமாக கருதப்படுகின்றது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆழ்ந்த நாடாக கருதப்படுகின்றது. ஆனால் இத்தமிழ் கண்டம் சில ஏற்ற சீற்றங்களினால் அழியப்பட்டது. இப்பொழுது அக்கண்டம் இருந்திருந்தால் நம் தமிழ் மொழியே உலகில் முதலாம் தோன்றிய மொழியாக கருதப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது நம் தமிழ் மொழி 2ஆம் பழமையான மொழியாக கருதப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, நம் தமிழ் மொழியின் சிறப்பு என்னவென்றால் ரா, ந, ர, ஏ, ஓ ஐந்து எழுத்துக்கள் தான் நம் தமிழ் மொழியின் சிறப்பு எனலாம். அதிலும் ரா என்ற எழுத்து வேறு எந்த மொழியிலும் காண இயலாது, பிரெஞ்சு மொழியை தவிர்த்து. நான் சில புலவர்களின் பேரும் அவர் எழுதிய நூல்களையும் உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள், ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி, பாரதியார் இயற்றிய பாரதியார் கவிதைகள் மற்றும் பாஞ்சாலி சபதம். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை, இன்னும் பல உள்ளன. தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம், நாலடியார் எழுதிய நாலடியார். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று கூறுவார்கள். ஆனால் நம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் 1330 குறள்களே, 2 வரிகள். ஆனால் உலகையே அதனுள் அடக்கி உள்ளார். கடைசியாக நான் தகரவரிசையிலிருந்து கார்மேகவண்ணன் எழுதிய தகரவரிசையிலிருந்து சில வரிகளை உங்க முன் வைக்க ஆசைப்படுகிறேன். தத்தி தாதூதரி தாதூதரி தத்துதி, துத்தி துதைதி துதைத்த தாதூதரி, தித்தித்த தித்தித்த தாதி துதி, தித்தித்த தாதே தாது. தாய் எழுத்திலே இவரை அற்புதமாக அவர் அமைத்துள்ளார். இதற்கு அர்த்தம் உள்ளது என்னவென்றால், அவர் தேனின் வாழ்க்கையை அற்புதமாக இதில் வைத்துள்ளார். இதனோடு என் உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிஷிகா அவர்களுக்கு நன்றி. இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு. எம்மதமும் சம்மதம். பல தேசிய இனங்கள், பல மொழிகள் பேசும் நாடு. பல கலாச்சாரங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இத்தகைய நம் நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவத்தை கூற மாணவன் ராகவனை அழைக்கின்றேன். நிற்காது, அது லைட்லாம் ஆஃப் பண்ணி சார், வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பார்த்து ஆஃப் பண்ணிடுறேன். கேளுங்க சார். தேசிய ஒருமைப்பாடு நாட்டின் குடிமக்களை ஜாதி, மதம், மொழி மற்றும் நிறமின் அடிப்படையில் தேசிய அளவில் ஒன்றிணைக்கிறது.
மாலை வணக்கம். மரியாதைக்குரிய அருள் தந்தையே, அருள் சகோதரி, நீதிபதிகளே, உயர் பள்ளியின் மேல் ஆசிரியரே, ஆசிரியர்களே மற்றும் என் நெஞ்சில் கூடியிருக்கும் இனிய நண்பர்களே. நான் 10ஆம் வகுப்பில் படிக்கிற மாணவர் ராகவன். நான் இன்று தேசிய உடன்பாடை பற்றி உரையாட போகிறேன். முதலாக நாம் தேசிய உடன்பாடு என்றால் என்னவென்று பார்க்கலாம். நாட்டின் மக்கள் ஜாதி, மதம், மொழி மற்றும் கலாச்சாரம் என் பெயர்களில் வேறுபடுத்தியிருக்கிறார். அவர்களை நாட்டின் பெயரில் ஒரு குடிமக்களை ஒன்றிணைக்கிறார். இதை நாம் தேசிய ஒருமைப்பாடு என்று கூறுவோம். தேசிய ஒருமைப்பாடு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. நம் மனதில் முதலாக தேசிய ஒருமைப்பாட்டினை அறிமுகப்படுத்தியவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்கள் தேசப்பற்றாக இருக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு தேசிய பண்டிகைகளின் கொண்டாட்டங்களும் பாரத தேசம் தேசிய உடன்பாடுடன் இருக்கும் நாடு சுட்டிக்காட்டுகிறது. தேசிய ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவங்கள் பலதரப்பட்ட சமுதாயத்தில் ஒருமை மற்றும் நல்லிணக்கத்தை மாற்றுப்படுத்த உதவுகிறது. சமூக பதட்டங்கள் மற்றும் மோதல்களை தடுக்க உதவுகிறது. நாட்டின் பாதுகாப்பு படை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. நாம் நியாயமாக இருந்தால் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் மற்றும் மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இதே ஒரு மனிதனுக்கு தேசிய ஒருமைப்பாட்டினை இருக்கு என்பதற்கான அறிகுறிகள். வறுமையில் ஒருமை என்பதே தேசிய ஒருமைப்பாட்டின் மூலகங்கள். எங்கள் வலிமை எங்கள் பெருமை என்று முழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்வோம். தேசிய ஒருமைப்பாட்டின் அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களுக்கு எதிராக போராட சமூக சமத்துவமே ஒரு சிறந்த ஆயுதம். தேசிய ஒருமைப்பாட்டில் தேசிய மாணவர் படையின் பங்கு என்ன? தேசிய மாணவர் படை என்றால் ஆங்கிலத்தில் NCC என்று கூறுவோம். முக்கிய நோக்கங்கள்: இந்தியாவை ஒருமைப்படுத்த வேண்டும், இளைஞர்களிடையே நாட்டின் பல்வேறு பாரம்பரியங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மற்றும் மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க வேண்டும். தேசிய ஒருமைப்பாட்டினை வளர்க்க வழிகள்: 1. மதசார்பின்மையை உருவாக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். கல்வியை புகட்ட வேண்டும். தேசிய ஒருமைப்பாட்டினை அறிமுகப்படுத்தியவர் யார்? பதில் தெரிந்தால் யாராவது கூறலாம். ஜவஹர்லால் நேரு. இப்பொழுது தேசிய ஒருமைப்பாட்டினை பற்றி ஓரிரு வரிகள். 1961ஆம் ஆண்டு அக்டோபராம் மாதத்தில் நம் பாரத பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேருவால் தேசிய ஒருமைப்பாட்டு குழு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 19ஆம் தேதி தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடுகிறது. இத்துடன் எனது உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். தேசிய ஒருமைப்பாட்டினை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பொய்யாமொழி புலவன் வான்புகழ் தந்த வள்ளுவன் அறம் பொருள் இன்பம் என 1330 குறட்பாக்களை படித்து வையகத்துக்கு விற்று சென்றவர். திருக்குறளை வடித்தவர் திருவள்ளுவர். அவரை பற்றி திருக்குறளின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வருகின்றார் விஷா எஞ்சிடன் அவர்கள். தமிழை வளர்க்கும் தங்கவேல் ஆசிரியர்களே மற்றும் மாணவ மாணவிகளே வணக்கம். என் பெயர் லிஷா என்ஜின். நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவின் மாணவி. நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு திருக்குறளின் சிறப்பு. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறநூல் தான் திருக்குறள். ஈரடிகளை கொண்ட திருக்குறளில் 7 சீர்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவற்றின் அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான வாழ்வியல் தத்துவங்கள் புதைந்து கிடக்கும். வள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு முதல் பெயர் முப்பால் என்பர். வேறு பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தர வேதம், தெய்வநூல். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 தமிழ் எழுத்துக்கள். 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. இது குறள் வேம்பா வகையை சார்ந்தது. திருக்குறள் இன்பத்துப்பால். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளின் மூலத்தை முதலில் அச்சிட்ட
முக்கியமான நூல்களில் ஒன்று. திருக்குறளின் சிறப்பை கவிதை வடிவில் காட்டும் நூல் திருவள்ளுவ மாலை என்பதாகும். இந்நூலில் 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சின்ன குழந்தையின் சிரிப்பு முதல் மெய்யுணர்தல் வரை வள்ளுவர் மண்ணுக்கும் விண்ணுக்குமான சிந்தனைகளை தாம் அளவன் சிறிய நூலில் புதைத்து வைத்துள்ளார். நேற்று வந்த பசி இன்னும் அன்று விடுமோ, குறள் எண் 1048 என அஞ்சுகிற இடத்திலும் நெருப்பிலே தூங்கலாம், பசியிலே தூங்க முடியாது என தன்னிறக்கம் காட்டும் இடத்திலும் வறுமையோடு போராடிய வள்ளுவரின் தனி வாழ்க்கையினை உய்த்து உணரலாம். திருக்குறளில் தமிழ் என்கின்ற சொல் எங்கேயோ பயன்படுத்தப்படவில்லை என்பது அதிசயமாகும். ஒவ்வொரு பொருளும் தனித்தன்மை வாய்ந்தது. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. குறள் எண் 341. யாதினின் யாதினி நீங்கியா நோதல், அதினின் அதினி இலன். அதாவது யார் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது அதிகப்பற்று வைக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு அந்த பொருளால் தீங்கு எதுவும் நேராது. இந்த குறளை உச்சரிக்கும் போது உதடுகள் ஒட்டாது. மனித குலம் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் எந்த சூழலில் வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டு இருந்தாலும் அங்கெல்லாம் ஒளியை பாய்ச்சு வாழ்க்கையை சிறந்த விலக வழிகாட்டும் நூல் திருக்குறள் மட்டும்தான் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். விஷா என்று அவர்களுக்கு நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழ வைப்பது அவனது உணவு முறையே ஆகும். உணவே மருந்து என்ற தலைப்பில் பேச வருகின்றார் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி விஷா அவர்கள். இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் எனது இனிய மத்திய வணக்கம். என் பெயர் யான் ரித்திகா. நான் 10ஆம் வகுப்பு ஏற்பிரிவில் படிக்கின்றேன். எனது வழிகாட்டி ஆசிரியர் திருமதி ஷாலினி அவர்கள். நான் இங்கு பேச எடுத்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உணவே மருந்து. நீரின்றி அமையாதது உலகினில், யார் யாருக்கும் வானின்றி அமையாதது ஒழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க நீர் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் உணவும் ஒரு அத்தியாவசிய தேவைதான் என்பதனை யாராலும் மறக்க முடியாது என்று கூறிக்கொண்டு நாம் உயிர் வாழ உணவும் ஒரு அத்தியாவசிய தேவைதான் என்று கூறி எனது சிற்றுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இமயம் முதல் குமரி வரை அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன விளைவிக்கப்படுகிறதோ அதையே அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் விறகடுப்புகளையும் மண்பாண்டங்களையும் சமைத்து சாப்பிட்டார்கள். நெல், கோதுமை, கம்பு, சோளம், வரகு, கேழ்வரகு, திணை, சாமை போன்றவைகளை சமைத்து சிறுதானிய வகைகளை சமைத்து அதை மட்டுமே சாப்பிட்டார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எங்களை போன்றவர்களுக்கு இதெல்லாம் எப்படி விதைத்தார்கள், இதெல்லாம் எப்படி விதைக்கப்பட்டது, இதெல்லாம் எப்படி விதைத்தது என்றே தெரியாமல் போய்விட்டது. ஜப்பானில் இருந்து முதலில் கோதுமை நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. நம் வடநாட்டு மாநிலமான பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தான் இன்னும் விளைகிறது. சீனாவிலிருந்து முதலில் நெல் நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியம் என்று பெயர் பெற்றது. மனிதன் உயிர் வாழ உணவு ஒரு முக்கியமானதுதான். கூடானாலும் குளித்து குடி, பசித்த பின் குசி, பசி ருசி அறியாதது என்று இன்னும் பல சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய சமுதாய சீர்கேட்டால் உணவு முறைகளை பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது வடநாட்டு ஃபாஸ்ட் ஃபுட் வகைகள், அதாவது பீட்சா, பர்கர், நூடுல்ஸ் போன்றவைகளை தவிர்த்து சிறுதானிய உணவு வகைகளில் தான் நிறைய சத்துக்கள் உள்ளது என உணர்ந்து சிறுதானியங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கு வகைகள், தேன், இளநீர் போன்றவைகளை உண்டோமானால் நாம் இன்னும் நீண்ட நாள் உயிர் வாழலாம். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே என தேவராயன் பாடலில் சொல்லியது போல நாம் உண்ணும் பொழுது பிறருக்கு ஒரு கைப்பிடி கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும். இதைத்தான் திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கிறார். அன்னம் பாலிக்கு தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலுமே பூமிசை, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. செம்பு பாத்திரத்தில் நீரை ஊற்றி பருகும் பொழுது
மண்பாண்டங்களில் சமைத்து சாப்பிடும் பொழுது அதில் கிருமிகளே இல்லை. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் நம்மவர்கள் மண்பாண்டங்களையும் பிற கடுப்புகளையும் மறந்துவிட்டார்கள். இதெல்லாம் நாம் அழிவுக்கு செல்லும் வழியாகும். ஆகவே அனைத்து சிறுதானிய வகைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, மண்பாண்டங்களில் சமைத்து சாப்பிட்டோமானால் நமக்கு சத்துக்கள் கூடுதலாகும் என ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு இழியப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை அத்தியாவசிய தேவைதான் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அவையோர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று உலக செய்திகளில் உடனுக்குடன் நொடி பொழுதில் தெரிவிப்பது மொபைல் போன் எனும் அலைபேசி தான். அலைபேசியின் நன்மைகளை குறித்து பேச மாணவி பெல்சிடாவை அழைக்கின்றேன். தாமரை மலரை போல் இங்கு அமர்ந்திருக்கும் தூய மரியன்னை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை பயஸ் அவர்களுக்கு தாய்மையின் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் தாமரை இதழ்களைப் போல் இங்கு மலர்ந்திருக்கும் அனைத்து குருக்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் உயிரிலும் மேலான என் உடன் பயிலும் உங்கள் அனைவருக்கும் என் நட்பின் வணக்கங்கள். இங்கே நான் விவாதிக்க வந்துள்ள தலைப்பு அலைபேசியின் நன்மைகள். நான் பெல்சிடா 10ஆம் வகுப்பு பயிலுகின்றேன். என்னை வழிநடத்திய ஆசிரியர். அலைபேசி நம் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை எளிதாகவும் சுலபமாகவும் நமக்கு கொடுக்கின்றது. அலைபேசி பெரும்பாலும் செல்லுலார் போன் என்று அழைக்கப்படுகிறது. இது முக்கியமாக குரல் அழைப்புக்காக பயன்படுத்தும் சாதனம். தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நம் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளன. நம் விரல்களை நகர்த்துவதன் மூலம் உலகெங்கும் உள்ள எவருடனும் எளிதாக பேச முடியும். இன்று அலைபேசிகள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவினில் கிடைக்கின்றன. மற்றும் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள், குரல் அழைப்பு, வீடியோ, மல்டிமீடியா செய்தி, விளையாட்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றனர். எனவே இது ஸ்மார்ட் போன் என்று அழைக்கப்படுகிறது. அலைபேசியின் நன்மைகள். தகவலுக்கான அணுகல். அலைபேசி ஒரு தகவலுக்கான அணுகல். நம் விரல் நுனியில் இணையதளத்தின் செய்திகளை விரைவாக அறிய ஒரு அரிய வாய்ப்பு. கல்வியின் ஆதாரங்களையும் மற்றும் வாழ்வின் ஆதாரங்களையும் நமக்கு நொடிப்பொழுதில் வழங்குகின்றனர். வசதி. அலைபேசிகள் நமக்கு எண்ணற்ற வசதிகளை செய்தி அனுப்ப, நம் தேவைகளை உடனுக்குடன் அறிய, நம் கையில் எளியதாக அருளும் காப்பு. அறிமுகம் இல்லாத இடத்தில், முகவரி இல்லாத இந்த உலகத்தில் பிறரை என்பதை உணர்த்தியுள்ள
நலமாய் அமையும் என்பதற்கு ஏற்ப அலைபேசியின் நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் செயல்படுத்தி நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகற்றுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களும் முக்கடலில் மூழ்கி எடுத்த சிற்பங்களாய் மலரை போல் மலம் வீசி வாழ வளர என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். வளர்க கலை, வாழ்க தமிழினம். நன்றி. பெசிலா அவர்களுக்கு நன்றி. பழைய திரைப்படங்கள் சிறப்பா அல்லது புதிய திரைப்படங்கள் சிறப்பா என்பதை ஆய்ந்து அறிந்து பழைய திரைப்படங்கள் தான் சிறப்பு என அடித்து பேச வருகின்றார் மாணவன் சந்தோஷ். மலைகள் போல் மனம் பேசும் தூயவரை அன்னையும் அனைத்து ஆசிரியர்களையும் சிரம் தாய்ந்து எனது வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் கூறுகின்றேன். சந்தோஷ் என்னும் நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பழைய திரைப்படங்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வந்துள்ளேன். திரை உலகம் இல்லாமல் ஊர்கள் இல்லை, திரையரங்குகள் இல்லாத நகரம் இல்லை. இன்று குற்ற ஏற்பு இளைஞர்கள் இல்லாத இடம் இல்லை. பழைய திரைப்படங்களில் குணங்களையும் தனி மனிதனாயும் ஆட்டி படிக்கின்றது. 1918ஆம் ஆண்டு முதல் திரைப்படம் வெளியானது. பழைய திரைப்படங்களில் முக்கியத்துவத்தை உதாரணமாக ஆகும். வாழ்விற்கு எடுத்து காட்டாகவும் வாழ்வை முன்னேற்றம் அடையவும். எனவே வாழ்விற்கு தேவையான குணங்களையும் மதிப்புகளையும் பெற்று வாழ்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. சொல் பேசியில் கற்றவர்களை விட செல்போன் பேசி கற்றவர்களே அதிகம். மனிதன் தன் பொன்னான நேரத்தை எல்லாம் வாட்ஸ்அப் வீடியோ சாட்டில் வரமுறை இல்லாமல் அன்லிமிட்டட் சாட்ஸ் செய்து தன் உழைப்பை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அலைபேசியின் தீமைகள் என்ற தலைப்பில் பேச வருகிறார் ரக்ஷிதா. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் ரக்ஷிதா, தூய மரியனை உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. இப்போது நான் அலைபேசி தீமைகளை பற்றி கூற வந்துள்ளேன். அன்றன்ற வாழ்வில் மிகவும் முக்கியமான மின்னணு சாதனைகளில் அலைபேசியும் ஒன்று. ஆனால் அலைபேசி எவ்வாறு நன்மைகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு தீமைகளும் இருக்கிறது. அலைபேசியில் அதிகமாக நேர்பட்டால் தூக்கமின்மை, உடல் சோர்வு போன்ற தீமைகள் விளையும். புள்ளி விவர கணக்கெடுப்பின்படி 90% கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய மொபைல் போன்கள் தூங்குகிறார்கள். அலைபேசி பயன்படுத்துவதால் மெலாட்டின் ஒடுக்கம், மூளை பாதிப்பு ஏற்படுகிறது. அலைபேசி உபயோகிப்பதால் நம்மை நாமே தனிமைப்படுத்துகிறோம். பிறருடன் உறவாடுவதற்கும் விளையாடுவதற்கும் நேரம் ஒதுக்க மறக்கின்றோம். அலைபேசி பயன்பற்றிய நான் கிழமை மறந்தேன், சுய அறிவை எழுந்தேன், நட்பை எழுந்தேன். உன்னை என்னிடம் செலவிட்ட நேரம் கண்கள் குறைத்து உன்னில் என்னை சிறையடைக்கின்றேன். அலைபேசியிலும் தொலைபேசியிலும் செலவிட்ட நேரத்தை குடும்பத்தோடு செலவிட்டால் அன்றன்று வீடும் சொர்க்கமாகும். நன்றி. ரக்ஷிதா அவர்களுக்கு நன்றி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே என ஆனந்த கும்மி அடிப்போமே என கூறியுள்ளார் பாரதி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என விளையாட்டின் சிறப்பை பற்றி கூற வருகின்றார் மாணவி ஸ்னேகா. தித்திக்கும் தென்தமிழ் திக்கேட்டும் பரவட்டும் முத்தமிழ் என் தாய்க்கு முதல் வணக்கங்கள். வெற்றிகள் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கினார் வழியில்
நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு விளையாட்டுகளின் சிறப்பு. தமிழர்கள் தலைமுறையாக விளையாடிக் கொண்டு வந்த விளையாட்டுகள் மற்றும் பிரபலமாக விளையாடும் விளையாட்டுகள் தமிழர்கள் விளையாட்டுகள் ஆகும். இதில் பல விளையாட்டுகள் தென்னிந்தியாவில் விளையாடப்படுகின்றன. இன்னும் பல உலகமெங்கும் விளையாடப்படுகின்றன. உதாரணம் மட்டைப்பந்து, உதைப்பந்து. தமிழன் விளையாட்டுகளின் பண்புகளின் வேறுபடுத்தலாம். வெள்ளிக்கால விளையாட்டுகள், உள்ளைக்கும் விளையாட்டுகள், மகளிர் விளையாட்டுகள், சிறுவர் விளையாட்டுகள், குழந்தைகள் விளையாட்டுகள். இதில் ஆடவர் விளையாட்டுகள் பெரும்பாலும் புற விளையாட்டுகளாக உள்ளன. உதாரணம் ஜல்லிக்கட்டு, உரி மரம் ஏறுதல், பானை உடைத்தல், இன்னும் பல உள்ளன. விளையாட்டின் போது ஓடி ஆடி விளையாடுவதால் தகுதியான எலும்பு வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி, இன்னும் பல பலன்கள் உள்ளன. ஓடி ஆடி விளையாடுவதால் மூளைக்கு ஆக்சிஜன் அதிக அளவில் செல்வதால் படிப்பில் அதிக அளவில் கவனம் செலுத்தலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ உயிர்களாட பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்று சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். தமிழில் ஒரு சில வார்த்தைகள் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அவர்களுக்கு நன்றி. செந்தமிழ் நாடினும் பொழுதினிலே இந்த தேர்வந்து தாயினும் பாதினிலே அச்சமில்லை அச்சமில்லை என ஒழித்தாரே சுப்பிரமணிய பாரதி. அவர்களை பற்றி பேச பாரதியின் கவிதைகள் என்ற தலைப்பில் பேச மாணவர் சைமனை அழைக்கின்றேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிலிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன். எனது பெயர் சைமன். நான் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். எனக்கு பேச கற்றுக் கொடுத்த திரு பாரமேஸ் ஆசிரியருக்கு நன்றி மற்றும் இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். பாரதியாரின் கவிதைகளில் கேட்கும் பொழுது நம் மனதிற்கு ஒரு நிம்மதி, தெளிவு, ஒரு புரட்சி ஏற்படும். பாரதியாரின் கவிதைகளில் புரட்சி ஏற்படும் கவிதையை வீரமும் மானமும் எங்களின் உடமை வீட்டிட நினைப்பது எதிரியின் மனதில் மற்றும் பாரதியாரின் ஆசை ஊட்டும் கவிதைகள் எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய உரிமை வேண்டும், கண்ணிலே ஒளியம் வேண்டும், கண்ணி தமிழுக்காக வேண்டும் என்று பாரதியார் எழுதியுள்ள கவிதை இது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சைமன் அவர்களுக்கு நன்றி. சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குப்பை கூடங்கள் தான் தென்படுகின்றன. சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பது என்பதை கூட ஜெயசுப்ரியா 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை அழைக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. The World Environment Day. பெருகி வர மக்கள் தொலையாளும் கனவுகள் மற்றும் விஞ்ஞானிகள் தொலையாளும் சுற்றுச்சூழல் பெருகி வர பாக்கியம் தொலைப்பது விஞ்ஞானிகள் அறிவும் துயரும் ஒரு பொழுது அறுவதும் ஒன்று எங்களை தொலைப்பது கருது உங்களும் தெருவும் இன்று சிறு பிள்ளையும் பேய்மழையும் தாக்கமும் வெளிச்சமும் பெருவெளிச்சமும் என்று ஒளியேற்ற தனிமையும் ஒவ்வொரு நன்றி.
தாய் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சா. நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டுள்ளேன். என்னுடைய தலைப்பு இப்பொழுது தேசிய ஒருமைப்பாடு. நம் தேசிய ஒருமைப்பாடு பற்றி பார்க்கிறோம். தேசிய ஒருமைப்பாடு என்றால் என்ன? நம் தேசத்தில் இருப்பதை கூறுவதும், நம் தேசத்தில் இருப்பதை படித்து அதை தெரிந்து கொள்வதும் நாம் தேசிய ஒருமைப்பாடு என்கிறோம். நம் தேசமே உலகத்தில் ஏழாம் மிகப்பெரிய தேசமாக உள்ளது. நம் தேசத்திலே அதிகமான குடியிருப்பு உள்ளது. நம் தேசத்தில் மொத்தமாக 29 மாநிலங்கள் உண்டு மற்றும் 7 யூனியன் டெரிட்டரிஸ்கள் உண்டு. நம் தேசம் ஒரு ஜனநாயக தேசமாக உள்ளது. நம் தேசத்தில் இருக்கும் ஜனநாயகமே நம் தேசத்தில் இருக்கும் குடிமகன்கள் ஒவ்வொருவருக்கும் இது தேவைப்படுகிறது. ஏனென்றால் குடிமகன்கள் ஒவ்வொருவருக்கும் இது தேவைப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ரேஷன் என்பது கொடுக்கப்படுகிறது மற்றும் தேவையான சலுகைகள் நம் கவர்மெண்டிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இது போல அதிகமான சலுகைகள் நம் கவர்மெண்டிடம் நமக்கு வருகிறது. நம்மை பாதுகாக்க நம் கவர்மெண்டிடம் மூன்று போர்ஸ்கள். ஒன்றாவது நிலப்பகுதி போராளிகள் ஆர்ம் போர்ஸ், வான்பகுதி போராளிகள் ஏர் போர்ஸ் மற்றும் நீர்ப்பகுதி போராளிகளாக வாட்டர் போர்ஸ். இந்த 3 பகுதி போராளிகளை நம்மை காக்க இருக்கிறார்கள் மற்றும் இந்த இடத்தில் பாதுகாக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ண நம்மிடம் இருக்கிறார்கள் போலீஸ் போர்ஸ். இந்த தேவையான விஷயங்கள் நம் நாடு கொண்டுள்ளது. நம் நாடுடன் நட்பு வைத்துள்ள நாடுகள் என்னவென்றால் ஃபர்ஸ்ட் வருவது ரஷ்யாவாகும். ரஷ்யாவே உலகத்தின் மிகப்பெரிய நாடு. ரஷ்யாவே நமக்கு தேவையான உதவிகள் செய்து வருகிறது. நம்ம ரஷ்யாவை எந்த ஒரு ஆயுதங்களை தயாரித்தாலும், இந்தியாவில் எந்த ஒரு ஆயுதங்களை தயாரித்தாலும் அது மற்ற இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கைமாற்றப்படும். ஏனென்றால் முன்னொரு காலத்தில் சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய போர் வந்தது. அந்த போரில் சோவியத் யூனியன் இருந்தது. அது அப்பொழுதே ரஷ்யா உள்ளது. அந்த போர் சமயத்தில் அதிகமான மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தார்கள். அந்த அகதிகளை தம் சொந்த குடிமகன் போல பாதுகாத்து வந்தது நம் இந்திய நாடு. நம் இந்திய நாடே சோழர்கள், பாண்டியர்கள் போல நல்ல மன்னர்கள் வாழ்ந்த நாடு. அந்த நாடு அவர்களை முடியும் வரை பாதுகாத்து கொண்டு தன் சொந்த குடிமகன் போல பாதுகாத்து கொண்டு வந்தது. அதுக்காக தான் ரஷ்யா இப்பொழுது நமக்காக நன்றி கடன் செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல நம் உலகத்தில் முதுகெலும்பு என்னவென்றால் விவசாயம் மற்றும் படிப்பு. அந்த விவசாயமே நம் இந்தியாவில் அதிகமாக நடக்கிற நெல் பயிர்கள் எங்கென்றால் நம் தமிழ்நாடு. நம் தமிழர்களே அதை உற்பத்தி செய்தார்கள். நெல் பயிர்கள், அரிசி போல விஷயங்கள் நம் தமிழ்நாடு உருவானது. நம் தமிழே உலகத்தில் இரண்டாம் பழமையான மொழியாக உள்ளது. இந்த தமிழிலே நான் இந்த சொல்களை கூற வந்துள்ளேன். இப்பொழுது இந்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ், வளர்ந்த துறை. ஷாம் அவர்களுக்கு நன்றி. அன்பின் உலகம் எளிமையே இவர் தோற்றம். ஏழைகளுக்கு உதவுவது, மழலை சிறுவர்களுக்கு வழிகாட்டி, என்றுமே இனித்த முகத்துடன் பழகும் நம் மத்தியில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அருள் சகோதரி அமலரச்சனா சென்ட் ஜோசப் கான்வென்ட் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றேன். இங்குள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இங்கிருக்கும் அனைத்து பேச்சாளர்களையும் பார்க்கும்போது எனக்கு நடுங்குது. என்னது பேசுறதுன்னு தெரியல. ஆனா எல்லோரும் முயற்சி எடுத்து நல்முறையில் ஒவ்வொரு தலைப்பும் நன்றாக நீங்க பேசுவீங்க. இவ்வளவு ஒரு நல்ல முறையில நீங்க
சந்தோஷம். எந்த ஸ்கூல்ல இத்தனை வருஷமா இருக்குது, 120 வருஷமா எங்க ஸ்கூல் இருக்குது. ஆனா இவ்வளவு நல்லா தமிழ்ல பேசுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. யாருமே இந்த தமிழ்ல பேசுறது இல்லை. ஆனா சென்ட் ஜோசப்ல இவ்வளவு அருமையா எல்லா மாணவர்களும் ஒரு நான் பயந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன். ஆனா இங்க பேசிய அனைத்து மாணவர்களும் நல்ல முறையில தனக்கு கொடுத்த தலைப்பையும் தனக்கு கொடுத்த நேரத்தையும் நல்முறையில் செலவு செய்து நீங்க நல்லா எல்லாமே செய்தீங்க. அதுக்காக நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பள்ளி மேலாளர் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் இங்க கூடியிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் கனிவான வார்த்தைகளுக்கு தாய் உள்ளத்துடன் நன்றி. கூர்ந்த அறிவு, தெளிந்த பார்வை, மாணவர்களுக்கு தினம் ஒரு தகவல், சிறந்த விவாத திறமை, ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பிரசங்கம், பார்வையிலே கண்டிப்பு, குணத்திலே கனிவு, இவைகளுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல, நம் பள்ளியின் மேலாளர், நம்மை எல்லாம் வழிநடத்தும் அருட்தந்தை பயஸ் அருண்குமார் அவர்களை தலைமையுரையாற்ற அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் அருள் சகோதரி சிஸ்டர் அமலா அவர்களுக்கும், மிஸ் எஸ்தர், மிஸ்டர் ஆனந்தி, மிஸ் குணசேகரி மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். Good evening to all of you. Okay, maintain silence. You want perfect silence? Yeah. Very beautiful Tamil function today in our school in view of Pongal celebration that is going to come in the few days in the coming days. We are having this Tamil debate competition in our school. On the very outset, I congratulate and wish all the participants today excellent presentation. In the beginning, we don't read Tamil. We all speak Tamil, but we don't read Tamil. But then our children very beautifully prepared and very beautifully presented here on the stage. So let us all give them a big round of applause for all the children. The main architect of today's program is Master Paul Ramesh. I must tell you, when we had a debate in other languages, he insisted to have it in Tamil language also. It is our pride. You know, Tamil is one of the world's oldest language. Tamil is one of the world's oldest language. More than 3,000 years ago, this language is born and is being spread, spoken, and literature is so strong. And in our Indian schedule of languages, Tamil is one among them. There are about 22 scheduled languages, and Tamil is also one of the languages. So likewise, it has strong culture, it has a strong literature, it has a very beautiful grammar. As we speak, Tamil becomes so beautiful. In Tamil Nadu, language is almost equal to God for them. Language is almost equal to God for them. They even have Tamil God as language. So today, on this beautiful occasion, this program's main architect, as I said, Master Paul Ramesh, very beautifully organized and very beautifully executed here. So on behalf of all of you, I wish to call Master Paul Ramesh. Please come to the stage. Please come to the main section. He's not only a teacher, he's also a social activist, by different ways and means in dramas, in speeches, in other social activities he participates, and he renders his service to our school as well as to the society.
So on behalf of all of you, I let them a big thanks. So let us all give a big applause to them. So my special thanks to all the teachers who prepared our children. Many teachers prepared them very well with the script and also with all the presentation tactics. So best wishes and congratulations to all the teachers who prepared them. Thank you very much. So in view of this debate competition, we are having this debate competition has been a big success for all of us. And with this debate competition, we close all activities. Henceforth, all academics will begin. So let us all together we journey in doing our best work and the fruitful work in our school. Thank you very much. தமிழின் சிறப்பை பற்றி மிக அழகாக சிறப்புரை ஆற்றிய அருள் தந்தை பைஸ் அருள்குமார் அவர்களுக்கு நன்றி. நன்றே மறப்பது நன்றன்று, நன்றளவு அன்றே மறப்பது நன்று என்னும் பழமொழி இருக்கிறது. இப்பொழுது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் நன்றி கூற சார் திருமதி பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். பேச்சு நன்றிவை விழுவது எழுவதற்கு, தொழுவது துறவதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, குடிப்பது முடிப்பதற்கு, வாய்விட்டு சுவைப்பதற்கு, நல்ல வார்த்தைகள் படைப்பதற்கு, செவிகளோ இன்பத்திற்கு இனிய செந்தமிழ் கேட்பதற்கு, பேசினியின் தலைப்பை கொடுத்து கேட்கிறேன் செவி கொடுத்து அனைவருக்கும் நான் நன்றி தொகுத்து நானிலும் போற்றவும் நல்லோருக்கு நன்றி சொல்லவும் வகையில் இந்த விழாவை சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி அன்பின் அரணாக பண்பின் மாசகுருவாய் என்னாலும் தமிழ் கூட்டப்பட இச்சிறந்த விழாவை ஏற்படுத்திய நமது தூய மணியன்னை பள்ளிகளின் தாளாளர் அருட்தந்தை பயாஸ் அருண்குமார் அடிகளார் அவர்களுக்கு எனது மனம் கவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடமாடும் பல்கலைக்கழகமாம் தமிழ் கூறும் நாவுக்கரசியாம் கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையார் கல்லாததையும் வள்ளுவர் வாக்கினை ஏற்றுக்கொண்டு நமது சிந்தனைக்கும் சொல்லுக்கும் மெருகேற்றி சிறப்பு விருந்தினாக இங்கு அமைந்திருக்கும் அருள் சகோதரி அமலகிருஷ்ணா தூய வளர்நாள் பள்ளி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இவ்விழாவில் எண்ணற்ற செயல்களோடு சிற்பின் சிகரமாய் பெண்களின் பெருமையாய் சாவித்திரிபாய் புலே என்ற கேடயத்தை பெற்றுக்கொண்டு பெண்களின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் நமது தலைமை ஆசிரியர் திருமதி தேவியஸ்தர் ராணி அவர்களுக்கும் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை காட்டுகின்றேன். நமது நாட்டில் 2 இதிகாசங்களே இருக்கின்றன. நமது நாட்டில் 2 இதிகாசங்களே இருக்கின்றன. ஆனால் செம்மொழியால் தமிழ் மொழி மட்டும் 50 காப்பியங்கள் இருக்கிறது. 50 காப்பியத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சிவகசிந்தாமி என 5 குறிப்பிட்டது. அறம் பொருள் இன்பத்தை மனதில் கொண்டு இங்கு அமைந்திருக்கும் நிகழ்வுகள் அருள் சகோதரி ஆனந்தி, ஒருங்கிணைப்பாளர் சேகரி, தூய மயிலை நடுநிலைப் பள்ளி அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்தக்கூடிய இந்த வழிகளில் இருந்து தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறது. இந்த தமிழ் இலக்கிய இலக்கணம், சிறப்புடையது, இயல், இசை, நாடகம் என்னும் தமிழால் சொல்லால் இணைய செய்து இந்த விழாவில் வரவேற்பை ஆற்றிய மூத்த ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் முதலாகவும் இடையாகவும் முடிவானாக
விளங்குகின்றார் என்பதை உணர்ந்த வகையில் கடவுள் வாழ்த்து பாடிய திருமதி வயலட் ஆசிரியர், திருமதி பிரீத்தி, திருமதி ஜாய்ஸ் கணக்கர்கள், தூய மரியத்தை பள்ளிகள் இவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் தமிழ்நாட்டோடு சிந்தனை நாடாகவும் எவருக்கும் நாங்கள் பயத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து காட்டிய தூய மரியன்னை பள்ளியின் அறிவிலை ஆங்கில வழி கல்விகளுக்கு தமிழ் வழியை உரையாடிய எல்லா மாணவர்களுக்கும் என் ஆசிரியரோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் விழாவில் அழகிய சுவையார் தேனும் விட்டாத செந்தமும் ஆறாத கைதும் இவ்விழாவை தொகுத்து வழங்கிய 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் ஷைனி சேலட் அண்ட் சி வசீனி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக கற்கண்டாய் தேன் முந்தாய் தெவித்தாட்ட தெல்லமுதாய் கல்லூரியை ஊட்டிக் கொண்டிருக்கிற என்னோடு பயிலும் அனைத்து ஆசிரியர்களும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். நன்றி நன்றி என அனைவருக்கும் சிறப்பாக நன்றி கூறி சென்ற ஆசிரியர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. நியூஸ் பதிவு கொண்டிருக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றி செலுத்த ஆசைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக ஸ்கூல் ஆந்தம் பாட திருமதி பிரீதி மற்றும் ஜாய்ஸ் அவர்களை அழைக்கின்றேன். எல்லாம் ஓரமாக
எனக்கு தெரியும் அவ்வளோக்கெல்லாம் மூடி நம்ம மட்டும் போதும்